நாமெல்லாம் வாழ பிறந்தவர்கள், சாவதற்கு அல்ல. பிறந்தோம், இறப்போம். அது பொது நீதி, பொது நியதி. ஆனால் தற்பொழுது உலகத்திலே நடக்கக்கூடிய இறப்பு போரினால்தான். அவர்களெல்லாம் சாவதற்காக பிறக்கவில்லை. அதனால்தான் அந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு நான் பேசுகிறேன். நாம் எல்லாம் இந்தியாவில் சுகமாக இருக்கிறோம். ஆனால் மத்திய ஆசியாவிலே போர் நடக்கிறது, எல்லோருக்கும் தெரியும். அந்த ஒரு நாட்டிலே, இஸ்ரேல் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே சுமார் 2000 பேர் இறந்து விட்டார்கள். ஏன் என்றால் குண்டு, அங்கேருந்து குண்டு விழுது, பில்டிங் உடையுது, பில்டிங்கில் இருக்கிறவங்களாம் செத்துடுறாங்க. அந்த உதறி போகக்கூடிய கட்டிட சுவர்கள், கல் எல்லாம் விழுது, எல்லாரும் செத்துடுறாங்க. லெபனான் தான் அந்த நாடு, அருகாமையிலே இருக்குது. எகிப்து அருகாமையில் தான் இருக்குது. ஆனால் இந்த இறப்பு, இவர்களெல்லாம் இறக்கிறதுக்காக பிறந்தாங்களா? அப்பாவி மக்கள் சண்டை போடுறாங்க, 2 பேரும் செத்து போயிடுறாங்கன்னா அது ஓகே. அங்கேயும் அரசியல் காரணங்கள் இருக்கிறது. அந்த அரசியல் காரணத்தினால்தான் நீ பெரியவனா, நான் பெரியவனா, உனக்கு ஆயுதம் இருந்தால் என்னிடமும் ஆயுதம் இருக்கிறது, நான் ரொம்ப தூரத்தில் இருந்து 5000 கிலோமீட்டரில் இருந்து நான் இங்கே இருக்கக்கூடிய ஆட்களை வைத்து உன்னை தாக்குவேன், கொல்வேன் என்று சொல்லும் பொழுது எப்படி நம்மால் பார்த்து கொண்டு இருக்க முடிகிறது? யாரும் துணைக்கு வரவில்லை. ஏனென்றால் அது வெவ்வேறு நாட்டுக்குள்ள பிரச்சனை. இதுபோல் இது மட்டுமா? ரஷ்யாவில் உக்ரைனுக்கும் நடந்து கொண்டே வருகிறது. 3 வருஷமாக அங்கே நடக்குது. எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க. ஆள் பத்தலையா, காசு கொடுத்து அங்கேருந்து ஆளை கொண்டாந்து இறக்கிடுறாங்க. இதெல்லாம் சினிமாவில் பார்க்கலாம், இன்றைக்கி நேர்லேயே பார்க்குறோம். இங்கேருந்து சண்டை போடுறதுக்கு கூட இந்தியாவிலேருந்து ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க. அவங்க கண்டனம் தெரிவித்தாங்க, திருப்பி வந்துட்டாங்க. படிக்க போனவங்க திரும்பி வந்துட்டாங்க. இப்படியெல்லாம் கூலிப்படைகள்னு சொல்லுவோமே, கூலிப்படைகள் தான் இன்றைக்கி நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. நீ போய் சண்டை போடு, செத்துட்டோம், வீட்டுக்கு வந்து கோடிக்கணக்கில் பணம் கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நிலையில்தான், மனநிலையில்தான் பலர் இருக்கிறார்கள். நாம் எல்லாம் சாவதற்கு இல்லை, சாவதற்கு பிறக்கவில்லை. பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம். அது ஒரு இயற்கை நியதி தான். ஆனால் இப்படி இடையிடையே சாகிறவர்கள் இந்த போரினால்தான். அப்பாவி மக்கள் 2 பேரும் சண்டை போட்டு செத்து போயிட்டாங்கன்னா தட் இஸ் ஓகே, நான் ஓகே சொல்ல மாட்டேன். சண்டை போட்டதுக்கு தப்பு தான், சண்டையே போடக்கூடாது. உலக அமைதி பரிசு கொடுக்குறாங்களே, நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்களே, யாருக்கு கொடுப்பாங்க நோபல் பிரைஸ்? இவங்களுக்கா? சிந்திக்க வேண்டும் நண்பர்களே. எப்படியெல்லாம் நாம் எல்லாம் சுகமாக இருக்கிறோம். நமக்கு எல்லா வசதியும் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் இதே மற்ற மாநிலங்களில் அப்படி இல்லை. தமிழ்நாடு ஒரு சொர்க்க பூமி. தமிழர்கள் ரொம்ப சிறப்பானவர்கள். நீங்கள் அந்த மதத்தை விட்டு விடுங்கள். அதுபோல் உங்களுடைய மத நம்பிக்கை, புராணங்களை எல்லாம் விட்டு விடுங்கள். ஏனென்றால் அதெல்லாம் ஒருத்தருக்கு பாகுபாடு உள்ளது. அதை விட்டுவிட்டு நாம் அமைதியை தேடித்தான் செல்கிறோம். நாம் எல்லாம் வாழ்வதற்குத்தான். நன்றாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும். அந்த வயது முடியும் பொழுது, காலம் வரும் பொழுது எல்லோரும் இறந்து விடுவார்கள். பிறந்தவன் இறந்து தான் ஆக வேண்டும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அதற்காகத்தான் இந்த பதிவை நான் செய்கிறேன்.